வணக்கம் நண்பர்களே. புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் விவகாரங்களில் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக சிவில் சர்வீஸ் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய செய்தி, கடல் மட்ட உயர்வு திடீர் வேகம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செயற்கைக்கோள் அளவீடுகளின்படி 2010களின் தொடக்கத்தில், குறிப்பாக சொல்லணும்னா 2012 வாக்கில் கடல் மட்ட உயர்வு திடீரென ஆண்டுக்கு 4.1 மில்லிமீட்டர் என்ற நிலைக்கு அதிகரித்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் உலகளாவிய சராசரி கடல் மட்டம் பார்த்திங்கன்னா 0.2 மீட்டருக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா, புவி வெப்பமடைதல் அதிகரிப்பதன் விளைவாகவே இந்த திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. மலைகளில் உள்ள பனிப்பாறைகள் மற்றும் கிரீன்லாந்து, அண்டார்டிகா பகுதிகளில் இருக்கக்கூடிய பனித்தகடுகள் அதிக அளவில் உருகிறதும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். கடல் நீர் வெப்பமடையும் போது விரிவடைவதாலும் கடல் மட்டம் உயருது. இந்த திடீர் உயர்வுக்கு இயற்கை மாறுபாடுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கடல் மட்டம் உயர்வதால் வியட்நாமின் ஹோசிமின் நகரம் போன்ற கடலோர பகுதிகள் வெள்ள அபாயத்துக்கு அதிக அளவில் உள்ளாகி இருக்குது. பிரான்சின் தூலூஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் வான் சலாட் லெக்வர்த் இது குறித்து சொல்லும்போது, இந்த திடீர் உயர்வு இயற்கை மாறுபாடுகளால் இருக்கலாம் அல்லது புவி வெப்பமடைதலின் வேகம் அதிகரித்ததன் விளைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கடல் மட்ட உயர்வால் வெள்ள அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சிவில் சர்வீஸ் தேர்வினுடைய மெயின் பிரிலிமினரி நிலைகளில் காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான தலைப்பு. கடல் மட்ட உயர்வு, அதன் காரணிகளை புரிஞ்சுக்கிறது நீங்கள் தயாராகக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.